என் அன்பு குழந்தையே, இந்த ஜென்மத்தில் நான் உன்னை ஒருவருடன் சேர்ப்பித்திருக்கிறேன் என்றால் இந்த ஜென்மம் முழுவதும் அவருக்காக வாழ். அவருக்காக கட்டுப்பட்டு நட, விட்டு கொடுத்து வாழ். அவரது விருப்பத்தை நிறைவேற்று. இதில்தான் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. உனது மகிழ்ச்சியை பற்றியே நினைத்தால், உனக்கு மனதுக்கு ஆறுதல் தரும் நிகழ்வு என ஒன்றை நினைத்தால், அப்போது ஏதேனும் ஒன்று குறுக்கிட அது உனக்கு வெறுப்பை உண்டாக்கும். உதாரணமாக, என் கோவிலுக்கு வர நினைக்கிறாய், உன்னை சேர்ந்தவர்கள் போக வேண்டாம் என்கிறார்கள். இது உனக்கு துயரம் தருவதாக அமையும் அல்லவா? நான் சொல்கிறேன், அவர்கள் சொன்னபடி செய். ஆலயம் வந்துதான் என்னை கும்பிட வேண்டுமா என்ன? நான் உனது இதயத்தில் இல்லையா? இதோ உனது எதிரில் இல்லையா? இப்பொழுது உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கவில்லையா? எல்லா நேரமும் உன்னை சுற்றி வலிய வலிய நான் வந்து கொண்டிருக்கும்போது நீ என்னை எங்கு போய் தேடப் போகிறாய்? எதற்காக கோபப்படுகிறாய்? ஏன் குழம்புகிறாய்? இதனால் பிறருடைய நன்மதிப்பை நீ இழந்து விடுகிறாய் அல்லவா? நான் அதை விரும்ப மாட்டேன். நீ எனது கோவிலுக்கு வராவிட்டாலும் நான் உன்னிடமே வந்து வாசமாக இருப்பேன். காரணம், நீதான் எனக்கு முக்கியம். ஓம் சாய்ராம்.